வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் நடைபெற்ற இன அழிப்பு, அருட்தந்தை ஜீவந்த பீரிஸின் கருத்துக்கு ஆதரவு. விமான நிலையத்தில் நடராஜர் சிலை வைக்க தடை, கடற்றொழில் அமைச்சர் மீது குற்றச்சாட்டு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தலைவரின் அடாவடிக்கு இடைக்கால கட்டளை விதித்தது நீதிமன்றம். யாழ் பல்கலைக்கழகத்தில் விசா கூடுகள் சேதம், 3 காவலாளிகளிடம் போலீசார் தீவிர விசாரணை. கடல் சீற்றம் அதிகரிப்பு, மறு அறிவித்தல் வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம், மீனவர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. வவுனியாவை உலுக்கிய ஆலய மோதல், தட்டி கேட்ட தாயின் கண்முன்னே மகன் படுகொலை. பணத்தகராறில் தம்பியை வெட்டி கொன்ற அண்ணன், தென்னிலங்கையில் கொடூரம். காணாமல் போன அரசு அதிகாரி பாழடைந்த கிணற்றில் சடலமாக மீட்பு, கிளிநொச்சியில் பரபரப்பு. வயோதிப பெண்ணிடம் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி ஓடிய மர்ம நபர்கள். காசா சிறுவர் மருத்துவமனை அருகே இஸ்ரேல் ராணுவம் துப்பாக்கிச் சூடு. பிஜி தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவு. தொடர்வன விரிவான செய்திகள். தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு இடம்பெற்றதை வலியுறுத்தியும் இது தொடர்பில் அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் வெளியிட்ட கருத்துக்கு ஆதரவு தெரிவித்தும் யாழ்ப்பாண சிவில் சமூக அமைப்புகள் அவர்களுடைய பிரதிநிதிகள் அவர்களுக்கான ஆதரவை வழங்கியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போது அவர்கள் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளனர். கருத்து தெரிவித்த அவர்கள் முள்ளிவாய்க்காலில் பொதுமக்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன, பாதுகாப்பு வலயங்களில் உயிரிழப்புகள் ஏற்படுத்தப்பட்டன, மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச அறிக்கைகள் உள்ளன. அத்துடன் அமரர் ஆயர் ராஜபு ஜோசப் ஐக்கிய நாடுகள் சபையில் சமர்ப்பணங்களை சமர்ப்பித்திருந்தார். பாதிக்கப்பட்ட மக்களின் அனுபவங்கள், காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான தகவல்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளின் அறிக்கைகள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிதாக அமைக்கப்பட்ட யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தில் நடராஜர் சிலை வைப்பதற்கு கலாச்சார அமைச்சர் விருப்பம் தெரிவித்தாலும் அதே அரசாங்கத்தில் உள்ள கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மறுப்பு தெரிவித்து வருவதாக இந்து பௌத்த அமைப்பின் இணைப்பாளர் கலாநிதி சிதம்பரமேகன் குற்றம் சாட்டியுள்ளார். யாழில் நேற்று இடம்பெற்ற சங்கிலி மன்னனின் 407வது சிராத்த தின நிகழ்வில் கலந்து கொண்டுரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். லண்டனில் இருக்கும் அன்பர் ஒருவர் யாழ்ப்பாண விமான நிலையத்தில் வைப்பதற்கு நடராஜர் சிலையை அனுப்பினார். அதை வைப்பதற்கான முயற்சிகளை நானும் யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் மற்றும் விகாராதிபதியுடன் இணைந்து மேற்கொண்டோம். கலாச்சார அமைச்சர் விருப்பம் தெரிவித்த நிலையில் மத முரண்பாடு ஏற்படும் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் சிலையை வைக்க விடாமல் தடுத்துள்ளார். இந்நிலை தொடர்வதால் விமான நிலையத்தில் வைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட நடராஜர் ஒழித்து நாகவிகாரைக்குள் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பருத்தித்துறை யாழ்ப்பாணம் இருவழி பயணிகள் சேவையில் ஈடுபட்ட 9 பேருந்துகள் கடந்த 18ஆம் தேதி சுழற்சி அட்டவணையிலிருந்து அகற்றப்பட்டு சேவையில் ஈடுபட முடியாதவாறு வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையால் தடுக்கப்பட்ட நிலையில் 9 பேருந்துகளையும் சுழற்சியிலிருந்து நீக்கியமைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டதோடு குறித்த 9 பேருந்துகளையும் உள்ளடக்கி புதிய சுழற்சியை நடைமுறைப்படுத்துமாறு இடைக்கால கட்டளை வழங்கி மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 9 வாகன உரிமையாளர்களும் தமக்கு நீதி வேண்டி சட்டத்திரணி கந்தசாமி மகிந்தன் மூலம் யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்ட விசா கூடுகள் அடையாளம் தெரியாத நபர்களால் உடைத்து சேதப்படுத்தப்பட்டமை தொடர்பில் அங்கு கடமையில் இருந்த 3 காவலாளிகளிடம் விசாரணைகள் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நடவடிக்கை நேற்று முன்தினம் இடம்பெற்றது. கடந்த விசாக் பண்டிகையை முன்னிட்டு யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் சிங்கள மாணவர்களால் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் விசா கூடுகள் அமைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டன. இவ்வாறு அலங்கரிக்கப்பட்டிருந்த விசா கூடுகள் இரவு வேளை இனம் தெரியாத சிலரால் உடைத்து சேதப்படுத்தப்பட்டது. சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக விசாக் தினத்தன்று பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட 3 காவலாளிகள் நேற்று முன்தினம் கோப்பாய் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு அவர்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காங்கேசன்துறை முதல் கல்பிட்டி வரையான கடற்பகுதிகளில் மறு அறிவித்தல் வரும் வரை கடற்பயணங்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு வளிமண்டலவிய திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. காங்கேசன்துறை முதல் மன்னார் ஊடாக கற்பிட்டி வரையான கடற்பிராந்தியத்தில் அப்பால் உள்ள கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதால் கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதன் காரணமாக இந்த வான்பரப்பு மற்றும் கடல் எல்லைக்குள் மறு அறிவித்தல் வரும் வரை கடல் பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று கடற்படை மற்றும் மீனவ சமூகங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. அத்துடன் திருகோணமலை முதல் முல்லைத்தீவு ஊடாக காங்கேசந்துறை வரையான மற்றும் கற்பிட்டி முதல் கொழும்பு, காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடலோரத்திற்கு அப்பால் உள்ள கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதால் அந்த கடல் பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மன்னார் முதல் கொழும்பு, காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக புத்துவில் வரையான கடலோரத்துக்கு அப்பால் உள்ள கடற்பகுதிகளில் கடல் அலைகளின் உயரம் சுமார் 2 முதல் 2.5 மீட்டர் வரை உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டத்திலும் மழையுடன் கூடிய இடியும் அத்தோடு மின்னல் தாக்கமும் ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா ஓமந்தை நாவல் குளத்தில் கோயில் பூசை தொடர்பான சம்பவத்தில் 32 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான சேதுபதி நிரோஜன் என்பவர் பலியாகியுள்ளதோடு அவருடைய தாய் பலத்த காயங்களுக்குள்ளாகியதாக ஓமந்தை காவல்துறையினர் தெரிவித்தனர். வவுனியா ஓமந்தை காவல் நிலைய பிரிவுக்குட்பட்ட நாவல்குளம் பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றின் கதவை உடைத்து 6 பேர் கொண்ட குழு ஒன்று வலுக்கட்டாயமாக பூசை செய்ய முற்பட்டது. குறித்த சட்டவிரோத செயலை அந்த இடத்தில் இருந்து கொலை கொண்டவரின் தாய் தட்டி கேட்டார். இதனால் ஆத்திரமுற்ற அந்த குழுவினர் தாய் மீது தாக்குதல் நடத்தினர். இது தொடர்பில் மகன் அவர்களிடம் கேட்கச் சென்ற போது ஏற்பட்ட வாய்த்திறக்க மோதலாக மாறிய நிலையில் அந்த குழுவினர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரை குத்தியுள்ளனர். அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் அவர் வழியிலேயே உயிரிழந்தார். கொலை சம்பவம் தொடர்பில் ஓமந்தை காவல்துறையினர் மேலதிக விரிவான விசாரணைகளை மேற்கொண்டதோடு அவர்கள் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாத்தறை திக்வெல பகுதியில் பணக்கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையின் காரணமாக அண்ணன் ஒருவரால் தம்பி கூறிய ஆயுதத்தால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றது. இந்த சம்பவத்தில் 3 பிள்ளைகளின் தந்தையான 41 வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார். மதுபோதையில் இருந்த 45 வயதுடைய அண்ணன் தம்பியின் வீட்டுக்குள் கூறிய ஆயுதத்துடன் அத்துமீறி நுழைந்து தம்பியை வெட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் தம்பி உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கிளிநொச்சி ஜெயபுரம் பகுதியில் காணாமல் போயிருந்த வனவள திணைக்கள அதிகாரி ஒருவர் பாலடைந்த கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அனுராதபுரம் தம்புத்தேகம பிரதேசத்தைச் சேர்ந்த 41 வயதான ஆரட்சி பண்டாரகே சந்திர வென்சல கோசல விஜயசேகர் என்பவர் கிளிநொச்சி ஜெயபுரத்தில் அமைந்துள்ள வட்டார வனவள திணைக்கள அலுவலகத்தில் கடமையாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் அவர் கடந்த சில நாட்களாக காணாமல் போயிருந்ததாக தெரிவிக்கப்படுவதுடன் இது தொடர்பில் நேற்று முன்தினம் ஜெயபுரம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் நேற்று மாலை அவரின் சடலம் அலுவலகத்துக்கு அருகிலுள்ள பாலடைந்த கிணற்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஜெயபுரம் போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் பெண்ணொருவரின் தங்கச்சங்கிலியை மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் பறித்துச் சென்றுள்ளனர். நிலாவளி காவல் பிரிவுக்குட்பட்ட ஆத்திமோட்டை பகுதியில் கடையில் இருந்த பெண்ணொருவரின் தங்கச்சங்கிலியே இவ்வாறு பறிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றது. மேலும் திருகோணமலை நகர் பகுதியிலிருந்து மோட்டார் சைக்கிளில் வந்த 2 மர்ம நபர்கள் குறித்த கடையை தாண்டி சென்று பின்னர் மீண்டும் அந்த கடைக்கு முன் நிறுத்தி ஒருவர் கடையில் பொருள் வாங்குவது போல் பாசாங்கு செய்துள்ளார். இதையடுத்து கடையில் இருந்த 69 வயதான வயோதிப பெண் அணிந்த தங்கச்சங்கிலி அறுத்துக்கொண்டு மோட்டார் சைக்கிளில் திருகோணமலை நகர் பகுதியை நோக்கி தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை. மேலதிக விசாரணைகளை நிலாவளி காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். காசா நகரின் கிழக்கு பகுதியில் உள்ள துபா குடியிருப்பு பகுதிக்கு கிழக்கே அமைந்துள்ள அல் துர்ரா சிறுவர் மருத்துவமனைக்கு அருகாமையில் இஸ்ரேலிய ராணுவம் திடீரென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் ராணுவத்தால் மஞ்சள் மண்டலம் என்று வகைப்படுத்தப்பட்ட பகுதிக்குள் இந்த மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. இத்தகைய மஞ்சள் மண்டல அறிவிப்பு என்பது ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படக்கூடிய அல்லது பொதுமக்கள் நடமாட்டத்துக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட பகுதியை குறிக்கும் என்பதால் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தையும் அச்சத்தினையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு பசிபிக் கடலில் அமைந்துள்ள பிஜி தீவில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.4 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் 506.6 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
பசிபிக் நெருப்பு வலய பகுதியில் பிஜி தீவு அமைந்துள்ளது. இதனால் அடிக்கடி சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய பகுதியாக இது மாற்றம் அண்டுள்ளது. எனினும் இதனால் ஏற்பட்ட பொருள் இழப்புகள் உள்ளிட்ட விவரங்கள் எதுவும் இதுவரையில் வெளிப்படுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.